ஸோ இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் தான் ஒன் ஹேண்ட் குக். ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் ஒரு கையை வச்சு தான் நீங்கள் ஒரு சமையலே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கேம் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம மவுஸை வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னால ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெவல் வந்து ஈஸி நார்மல் தான். ஸோ வந்து மீடியமு கேம் வந்து லார்ஜின்னு இருக்கும். ஷார்ட்னு வச்சோன்னா கம்மியாக இருக்கும், ஹார்டு வச்சோன்னா கேம் வந்து ரொம்ப இதாயிரும், கஷ்டமாயிரும். இன்னொன்று வந்து இதில் வந்து டிஎல்சி இருக்குது. ஸோ டிஎல்சி வாங்கி நம்ம இன்னும் நிறைய இது எடுத்துக்கலாம். ஆனால் இது ஃப்ரீ வெர்ஷன்னால் நான் டிஎல்சி வாங்க போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் அது காசு தான். அந்த ஃப்ரீ டிஎல்சி வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே ஷார்ட்டு மீடியமு லார்ஜின்னு இருக்குது. ஸோ நான் வந்து ஷார்ட்டுன்னு கொடுக்காம நான் நார்மல்லே கொடுத்துக்கிறேன். நார்மல் கொடுத்து நான் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் நம்மளால் அட்லீஸ்ட் கஸ்டமருக்கு குக் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு. ஏன்னு $125. என்னடா டக்குன்னு இவ்வளோ டாலர் வந்து சேர்த்துவீங்கன்றீங்க. சரி, இதுதான் நம்ம கையா? இது இவளுக்கு என்ன இருக்குது? என்னங்க மவுஸ் ட்ராப்பா? என்ன இந்த கேம் உங்களுக்கு மவுஸும் இருக்கா என்ன? என்னடா அது? சரி, இது அப்படியே நம்ம தூக்கி வெளியே போட்டுருவோம். இன்னொன்று என் வீடியோலாம் கொஞ்சம் லேகாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் சரி பண்ணிக்கிறேன். போய் நம்ம பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணோம். ஸோ இந்த ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாடாக் செஞ்சு கொடுக்கணும். இதுக்கான மெனு வந்து சாஜஸ் அண்ட் ப்ரெட்டு, பென், ஹாடாக்கு, இது 3 ரெசிபி தான் இருக்குது. நான் கரெக்டாக சொல்லணும், மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டமர் எடுத்தோடனே 2 கஸ்டமர் வந்திருக்காங்க. நம்ம கடையை நம்பி பார்க்கலாம், சோத்தில் வைக்காமல் இருந்தால் சரி. ஓகே, சாஜஸ்ட்டும் ஒரு ப்ரெட் அண்ட் சாஜ். ஐயோ, அது வாயே நுழைய மாட்டேங்குதுங்க. சரிங்க, நான் ஆடாக்குன்னே சொல்கிறேன். ஸோ ஆடாக்கும் ப்ரெட்டும் வேணும். அது ஏன் வெறும் ஆடாக்கு ஆர்டர் பண்ணுறானுங்க? அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் இருக்கலாமேடா. சரி, இப்போதைக்கு ப்ரெட்டையும் அந்த ஆடாக்கே தூக்கி நான் வந்து பெண்ணில் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். ஸோ அதை வெட்டணுமா, அந்த ஆடாக்கை வெட்டி எனக்கு குக் பண்ணணுமா? ஓகே, இப்போதைக்கு வந்து இது ஹீட் ஆகட்டும். ஸோ அதுக்கிட்டையும் நம்ம போய் அந்த கஸ்டமர்கிட்ட இந்த ஆடாக்கு கொடுத்துர்லாம். ஸோ வீடியோ ரொம்பவே லேக் அடிக்க வச்சுக்கோங்க. த ஃபுட் வாஸ் கிரேட். நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமரே வந்து ஃபுட்டு வேறு லெவலில் இருந்தது போட்டிருக்காரு. ஓகே, நம்ம டக்குன்னு போய் இந்த பிளேட் எடுத்து போட்டுடலாம். இதுக்கு மேலே அந்த பிளேட்டு தேவைப்படாதுங்க. ஓகே, எங்கே ப்ரெட்டு? கீழே விழுந்துடுறியே. ஓகே, இதை வெட்டிடலாம். வெட்ட முள்ளியை கையை வச்சுக்கிட்டு கை ரொம்ப ஆடுது, ரொம்ப ஷேக் ஆகுது. நம்ம டக்குன்னு டைமை வேஸ்ட் பண்ணோம். டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணுறேன் பாருங்கள். டக்குன்னு வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கத்திங்கடா கத்தியை வேற கீழே போட்டேன், அதுக்கு ஆயிருக்கும். பரவாயில்ல, நம்ம கஸ்டமருக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு வந்து வெட்டிட்டேன். இப்போதைக்கு நம்ம பிளேட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹாடாக்கோ வந்து ரெடி ஆச்சு. ஆனால் அது குக் பண்ண சொன்னேன், நான் குக் பண்ணல, ஏன்னா நான் சரியாக பார்க்கல. இப்போதைக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இந்தாங்க கஸ்டமர், நீங்களும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய வேலையை வந்து முடிஞ்சிட்டு சாப்பிட்ருங்க. ஓகே, இது ரொம்ப கரெக்டாக குக் ஆகலையா? ஏதோ ஒன்று தின்ட்டு காசு கொடுத்துடல, போடா அதுக்கு மேலே ஒரு மரியாதை இல்லைடா. என்னங்க தின்னும் உடனே பிளேட் என்னடா இவ்வளோ அழுக்காயிருது, கழுவுறது கூட இடம் பார்த்த மாட்டேங்குது. ஓகே, இதே மாதிரி தான், அதே தான் சாஜஸும் பென் ஹாடாக். இது என்னன்னு தெரில, பெயின் ஹாடாக் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில. பெயின் ஹாடாக் எப்படி செய்யணும்? இதுவும் அதே மாதிரி தான், ப்ரெட்டையும் அந்த அந்த ஹாடாக்கையும் வந்து குக் பண்ணணும். ஸோ ஓகே, பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாடாக் எடுத்துடலாம். ஸோ ஹாடாக் எடுத்து நம்ம அதை குக் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ப்ரெட்டு. ஸோ ப்ரெட் எடுத்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டக்குன்னு வந்து இன்னொரு சாஜஸ் எடுத்துக்கிறேன். ஹாடாக் அப்பப்போ அந்த வாயில் வாரம் நினைக்கிறேன், வர மாட்டேங்குது. இதை வெட்டிடலாம். வெட்டிட கையை அடித்தான், வெட்டிட்டேன். ஓகே, இப்போதைக்கு வந்து இதையும் இது போட்டுடலாம், இதையும் போடலாம். எங்கள் பிளேட் எடு. நம்ம கஸ்டமருக்கு என்றைக்குமே நல்லதாக கொடுக்கணும். ஸோ நல்ல பிளேட் எடுத்து அழகாக போடுவோம். சாரியே, கையில் கொஞ்சம் இப்படி போச்சு. இந்தாங்க கஸ்டமர், இந்தாங்க சாப்பிடுங்க. அதுக்கட்டே பிளேட் என்னடா பண்ணு வச்சுது பேடாடா? ஏண்டா நீனா வந்து கழுவுவ மானங்கட்டவனே. சரி, இப்போதைக்கு இந்த பிரெட்டு இதையும் அப்படி கொடுப்போம். இந்தாங்க அழுக்கு பிளேட்லேயே கூட. இந்தாடா அவன் ஃப்ரெண்டு தானடா, தின்னுடா நீனும். நல்லா தான், இது நல்லா குக் ஆகலையா? பிளேட் வந்து டேர்ட்டியாக இருக்கான். உன் ஃப்ரெண்டு தானே தின்னா, நீனு எடுத்து தின்னுவோம் பிளேட்லேயே. ஓகே, இப்போ இந்த பிளேட்டை வந்து தூக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இன்னொரு பிளேட் எடுங்க. இது கூட சரியாக க்ளீன் ஆகலைங்க. என்னடா இது இவ்வளோ பிளேட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு பிளேட் தான் கழுவ முடியுது. மனசாட்சியோட பண்ணுங்கடா கடை ஓனர்ஸ். கடை நான் வாங்கினதே நான் தான், ஆனால் கடை வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இது வந்து 2 ஆடாக்கு வேணுமா? சரி, 2 ஆடாக்குன்ற பாருங்கள். 2 ப்ரெட்டு, அப்புறம் வந்து 2 ஆடாக்கு சாஜஸ்ட் அண்ட் ப்ரெட்டு. இதையும் அந்த ஆடாக்கு வெட்டி நம்ம வந்து குக் பண்ணணும். ஆனால் நான் அது கரெக்டாக பார்க்கணுன்னா நான் அது கரெக்டாக செய்யலை. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம டக்குன்னு எடுத்தோன்னே ஆடாக்கு வந்து எடுத்துலாம். என்னங்க குறையிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தாங்க இருக்குது. நம்ம அந்த ஜாமான்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரெட்டையும் நம்ம ஆடாக்கு குக் பண்ணி அதை வெட்டணும். எடுறா ஆடாக்கா? எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் அந்த கேமில் ஒரு எலியை கூட பார்க்கல, எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம அடுத்த ஆடாக்கா கீழே போட்டேன். பரவாயில்ல, கழுவுனா தேவையில்லைங்க, இந்தாடா எடுத்து தின்றா, எனக்கு காசு கிடச்சா போதும்டா. ஓகே,
வரைக்கும் வந்து இதை இடத்தெல்லாம் குக் ஆகிடுச்சு, இதையும் குக் ஆகிடுச்சு. எங்கள் பிளேட்டு ஓகே, இந்த வாட்டி பிளேட்டு வந்து அழகாக கொடுப்போம், அழுக்காகாமல் கொடுக்க வேண்டாம். இது குக் ஆகிடுச்சு. ஓகே, இதை எடுத்து போட்டுடலாம். இதையும் எடுத்து போட்டல. டே என்னடா பிளேட்டு பறக்குது. ஐயோ, பிளேட் எடுத்து நாங்கள் போட்டுடுறேன். இதை மேலே போட்டுடலாம். ஓகே, இப்படி வந்து நகராமல் இருந்தால் சரி. மேலே போடுறான். அப்பாடா போட்டேங்க. இந்தாங்க அருமையான கஸ்டமர், இந்தாங்க சாப்பிடுங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கான, கரெக்டாக குக் ஆகலையா? அதான் இல்லை, அது கரெக்டாக நான் ஆர்டர் பண்ணது இல்லை. ஆடா பாவி, அப்போ இது என்னதா பிளேட் வந்துருச்சு. இந்த பிளேட்லேயே அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம். உன் ஃப்ரெண்டு தானே எச்சு துப்பி வச்சு, அந்த எச்சு துப்பி வச்சுல நீ தின்றா மானங்கட்டவனே. ஒரு கடைக்கு வந்திருக்கு, அழகாக தின்னணும். அந்த மேனஸ் இல்லை உனக்கு? பிளேட் அழுக்காயிட்டா கொடுப்பியா? இன்னொரு ஆள் நல்லா தான் ஃபுட்டாக இருக்கா, ஆனால் பிளேட் அந்த அழுக்காவாக இருக்கா. பரவாயில்லைங்க, அதே வலிச்சு தின்னுட்டாங்கங்க. அடப்பாவி, எச்சாடே அவன் எச்ச கொடுத்து நீ தின்றுவியாடா? யாரா நீ? எனக்கு இருக்கனா இருக்க. சரி, இதே நம்ம இந்த பிளேட்டே கழுவிடலாம். அவ்வளோதான், கழுவிடு போடு. ஸோ டிஷ் வந்து வாஷ் ஆகிடுச்சா? இப்போதைக்கு வந்து நம்ம ஆர்டருக்கே ப்ரெட்டே ஆர்டர் பண்ணிடலாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து அது இல்லை. $7 என்னடா கொள்ளை காசு வைக்கிறீங்க? அடுத்த ஆர்டர் என்னது? ரெண்டு ஆர்டருக்கு வேணுமா? ஓகே, நம்மள்ட்ட 2 ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் ரொம்ப உள்ளுக்கு இருக்குது. கையை விட்டு எடுக்க முடியாதுடா. மவுஸ் வச்சு எப்படா கண்ட்ரோல் பண்ணுவேன்? எடுத்துட்டேன். ஓகே, எடுத்துட்டேன். என்கிட்ட ஒரு ஆர்டருக்கு தான் இருக்குது. அதனால தான் இப்போ கரெக்டாக நான் ஆர்டர் பண்ணேன். அதில் எவ்வளோ பீஸ் வரும் தெரியல. ஓகே, வண்டி வந்துருச்சு. ஓகே, உள்ளுக்கு எவ்வளோ இருக்குது? உள்ளுக்கு 13 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா $7 கொடுத்துருக்கோம், ஒரு 25 கொடுக்க மாட்டீங்க? யாரா நீங்கள்? பண்ணி அது குக் ஆகிடுச்சு. இதை வந்து இந்த பிளேட்டில் போட்டுடலாம். இடமே மெஸ் ஆகிடுச்சே, ஒரு மாதிரி டேர்ட்டியாக இருக்குது இடமே. பரவாயில்ல, நம்ம கஸ்டமருக்கு சர்வ் பண்ண போதும். ஓகே, அமேசிங்காக தான் இருக்கணும். அதான் எச்சு துப்பி வச்சுருக்கியே, வெக்கமே இல்லையாடா அவனுக்கு? ஏன்டா நான் சமைச்சு கொடுப்பேன், நீ அதில் எச்சு துப்பி வச்சிருது? என்னை இப்படியா பார்க்கணும்? ஏன்டா சமைச்சு கொடுப்பேன், நானும் பிளேட்டை கழுவுவேன். எனக்கு யாரா கழுவா? நீ வந்து கழுவியாடா மானங்கட்டவனே? சரி, இந்த பிளேட்டே அவனுக்கு எடுத்து கொடுப்போம். இதுக்கு மேலே அவனுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாதுங்க. அழகாக சமைச்சு கொடுத்தா அழகாக தின்னணும். எச்சு துப்பி வச்சு தின்றானுங்க. டெலிஷியஸாக இருக்கா, ஆனால் பிளேட்டு வந்து அழுக்காக இருக்கா. அழுக்காக இருக்கட்டும்டா, அவன் ஃப்ரெண்டு தானே எச்சு துப்புனா. அப்போது அவன் எச்சு துப்புன நீனே தின்றான். ஓகே, போய்க்கு அந்த அடுத்த ஆர்டருக்கு எடுத்து போட்டோம்னா நம்ம டக்குன்னு வேலை செஞ்சேன். அவனுக்கு டக்குன்னு நம்மளால் சேவ் பண்ண முடியும், கட்டி முடியாது. இவனுக்கு என்னது, ஒரு ஆர்டருக்கு அப்புறம் அந்த சார்ஜஸ்ட்டு. ஓகே, அது வாயிலானே பண்ணுது. சாரி, இந்த வாயிலானே வார்த்தையை நான் இப்போ இருக்க சொல்லி காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகே, அந்த பெண்ணோடக்கு எப்படி செய்யுது? அதே மாதிரி தான் ஆர்டருக்கு குக் பண்ணணும், அதை வந்து வெட்டணும். எவ்வளோ வேலை ஒரு ஆர்டர் செய்ய. ஓகே, இது வந்து குக் ஆகிடுச்சு. இந்த குக் ஆனதை நம்ம எங்கே பிளேட்டை காணுமே? ஐயோ, பிளேட்டை காணுமே. டக்குன்னு இந்த கீழே போட்டு இங்கே பிளேட் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரெட்டே குக் பண்ணோம். இங்கே ப்ரெட்டை குக் பண்ணிக்கிட்டே அப்படியே அதை வெட்டிடுவோம். பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்டைலை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டைலுக்காச்சும் ஒரு லைக்கை போடுங்க. இப்படி பிளேட்டுங்க பிளேட்டு அப்படி தான் அங்கேயும் இங்கே தள்ளாடுது பிளேட்டு. இப்போதைக்கு அந்த ஆர்டர் எடுத்தோன்னா ஏடுறா எடுத்து அதை பிளேட்டில் போடுங்கடா. பிளேட்டில் போடுவோம், போட்டுட்டு இந்த சர்வ் பண்ணுவோம். நாங்கள் தின்னுங்க ப்ரோ, தின்னுங்க. அமேசிங்காக தான் இருக்கணும். ஆனால் நான் நல்லா சமைச்சிருக்கல, நல்லா சமைச்சிருக்கேன். ஆனால் எச்சு துப்பி வச்சிருது. நீ எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, எச்சோ துப்பாதீங்க. இந்தாடா, இதுக்கு எவ்வளோ மரியாதையே இல்லைடா. அவன் எச்சு துப்புனு நீ தின்னுடா. 2 பேரும் ஒரே உடக்கு தானே. அமேசிங்காக இருக்கா, நான் பிளேட் வந்து டேட்டியாக இருக்கா. இதாண்டா, அவனை வச்சு துப்பி வச்சிருவான். அதை எடுத்து நீனே வச்சு துப்புற. வெக்கமே இல்லை, வெக்கமாக இல்லை. அடுத்த ஆர்டரை போய் பார்க்கலாம் என்னதுன்னு. அதே இதுதான் பெண்ணோடக்கு சார்ஜஸ் ஆர்டருக்கு. அது வேலையும் நானே மடிக்கிட்டான். நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாக எனக்கு புரியவே இல்லை. இப்போதைக்கு 2 ஆர்டருக்கு போட்டுருவோம், அப்புறம் ஒரு ப்ரெட்டு. ஓகே, அதே மாதிரி தான் வெட்டணும், குக் பண்ணணும், அவனுக்கு எடுத்து சேவ் பண்ணணும். அதை நான் எச்சு துப்போம். அந்த எச்சு துப்புனதே அவன்கிட்ட திரும்பி கொடுக்கணும். வேணை பார்த்தா எப்படா தெரியுது, இலக்கார மாதிரி தெரியுதாடா. அந்த ஓடக்கு அந்த ப்ரெட்டு எவ்வளோ தெரியுமா? $7. அந்த ஓடக்கு எவ்வளோ? அந்த மீட் எவ்வளோ தெரியுமா? $8. கொள்ளை காசு அடிக்கிறான். நீ என்ன காசு கொடுப்பியாடா? உன் ஃப்ரெண்டை கொடுக்குது வர $10. அது 10 எனக்கு 2மே வாங்குறது. ஒரு ப்ரெட்டு தான்டா வாங்க முடியும். பேசியிருக்கோம்ல, நான் டக்குன்னு வந்து குக் பண்ணிட்டேன். ஆஹா, பிளேட்டு கீழே விழுந்துருக்கோம், நல்லா விழுந்தா சாப்பிடுங்க, தேங்க்ஸு. அந்த பயம் இருக்கணும். காசு ஒழுங்காக கொடுக்கல, உங்கள் காசு நான் திருடிடுவேன்டா. பிளேட்டு கீழே வந்துச்சு. இப்போ இது கீழே வந்து கரெக்டாக போட முடியுமா பார்க்குறேன். ஐயோ, எடுக்க முடியல, ஏடுறா. இந்த அழுக்கு இது நான் மட்டும்தான் அந்த அழுக்கு வேலை பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. இந்த கடைனாலே போடுறது அழுக்கு வேலை பண்ணுவாங்க. அதனால தான் அது நான் சொல்கிறதுக்காக தான் இந்த சும்மா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், எஜுகேஷன் பர்பஸ். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். $7 தாங்க கொடுக்குறான். வந்து டேட்டியாக இருக்கா, மானம் கட்டவனே. இன்னும் ஒரு 3 ஆர்டருக்கு தாங்க இருக்குது. என்ன தெரியுமா பண்ணுறா? போதும், எனக்கு லிமிட்டை ரொம்ப தாண்டிட்டானுங்க. அதனால் இந்த ஆர்டருக்கு நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? எரிச்சு கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து
நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் இருந்தீங்கன்னா ஒரு பர்கர் இருக்கும், ஒரு பிளாக் பர்கர் சொல்லிட்டு பிளாக் பர்கர் அதெல்லாம் வந்து இருக்கும், பிளாக் பர்கர் பிளாக் மீட்டுன்னு. அதை நான் இவனுங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுவும் எப்படி எரிஞ்சு அப்படி கொடுக்க போகிறேன். அவனுங்க தின்னி என்ன ரியாக்ஷன் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் அவனுங்களுக்கு நான் இதை சேவ் பண்ண போகிறேன். ஸோ வந்தாங்க கைஸ், உங்களுக்கான ஒரு கருப்பு பர்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆடாக்கு கருப்பை செஞ்சுட்டா எரியுதே. இந்தாங்க பிளேட்டை டக்குன்னு போட்டு டக்குன்னு சேவ் பண்ணுவோம். எரியுது வயிற்றுச்சில் உங்கள்கிட்ட இந்த கேமில் காமிக்கிறேன்டா. என்னங்க இவனும் கருப்பாக இருக்கான், கருப்பிலே தின்றா நீ. தின்னு சாண்டி தின்னு. இட்ஸ் நாட் குக்கு ரைட்டா. அடா பாவி தின்னு புட்டுடேங்க, தின்னுட்டாங்க அதையும். நீ நல்லாவே இருக்க மாட்டேறான், வாழ்க்கை முழுக்க வைத்தால் போயே சாவாடா. இன்னொரு ஆடாக்கே எடுத்து போடுவோம். தான் கைஸ் உங்களோட அருமையான ஆடாக்கு நல்ல பிளேட்டு. ஆனால் என்ன கருப்பாக இருக்குது. இன்னொன்று ஃபயர் பற்றிக்குது இடம். ஃபயர் பற்றிக்குதுங்க இடம் முழுக்க. அண்டாடா இந்தாங்க இதே சாப்பிடுங்க ப்ரோ, இதே சாப்பிடுங்க. 2 கொடுத்துருக்கான். அடா பாவி, நான் இது ஆர்டர் பண்ணதில்லை, நல்லா வந்து குக் ஆகலையா. போடா விளக்கணா, இடம் பற்றிக்குதே. டக்குன்னு அந்த ஃபயர் இதை எடு. அவ்வளோதான் கைஸ், நானும் பொம்பாக்க ஆக்கிட்டேன். அவ்வளோதான், இடமே பற்றிக்கிச்சு. என் கேமே கிராஷ் ஆயிரும் போல், அந்த அளவுக்கு பற்றிக்கிச்சு. கேம் கிராஷ் ஆகிடுச்சிங்க, கேமே கிராஷ் ஆகிடுச்சு. அடா பாவி, உங்களுக்காக ஆசையாக ப்ரெட்டு செய்யலாம். இல்லை கேம் கிராஷ் ஆகலை. நல்ல வேலை. போய் நான் இந்த கேமில் எலி பிடிக்க முடியுமான்னு பார்க்க போகிறேன். அதனால் இந்த ஆடைக்கு நான் எடுத்து கீழே வைக்க போகிறேன். ஓகே, அதே அந்த எச்சு துப்புனதே இந்த கருப்பு இதை நான் உங்களுக்கு தரேன்டா. அந்த எரிஞ்சிருச்சு, தின்னுடா அதையும். என்ன ஆடைக்கா தின்னுங்க ப்ரோ. நான் நீங்கள் கேட்டது ஒன்று வேறு ஒன்று. இது நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் ரொம்ப டேட்டியாக இருக்கும். தின்னுடா அது. பற்றிச்சிங்க கேமு. அவ்வளோதான், நான் என்ன வன்மத்தையே கக்கிட்டேன் இந்த கேமில். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அங்கங்கே ஜோக் சொல்லியிருப்பேன், அங்கங்கே வந்து மொக்கையாக சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்னால் ஜஸ்ட் கேம் தான். ஸோ ஜஸ்ட் நான் ஃபன் தான் பண்ணேன். ஸோ ஏன் வீடியோலாம் லேட்டாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா வீடியோஸை கரெக்டாக வந்து போட முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டு நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போடுவோம். இன்னொன்று நான் மைன்கிராஃப்ட் சீரிஸே ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் நான் நார்மலாக ஆரம்பிக்கிற போல கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோவும் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க, உங்களுக்கு கரெக்டான நல்ல வீடியோவும் உங்களுக்கு கொண்டு வரேன். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இது கூட உங்களோட சாரஸ்யமான ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். ஸோ டேக் கேர், பாய். ஸோ இதோட உங்களோட அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் கைஸ், பாய்.